Hey friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா EPS 95 ஹையர் பென்ஷன் சம்மந்தமான ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, டிமாண்ட் லெட்டர்லாம் ஜென்ரேட் ஆகுதா, பிபிஓ ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இது வெறும் பொய்யான கதை, பிபிஓ ஆர்டர்லாம் என்ன எதுவுமே இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இஷ்யூ பண்ணுறாங்க, பட் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை பேருக்கு டிமாண்ட் லெட்டர் ரைஸ் பண்ணி, டிமாண்ட் லெட்டர் அப்ரூவ் பண்ணி, அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிபிஓ ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 7/2/2024 அன்றைக்கான ஸ்டேட்டஸ், பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான ஸ்டேட்டஸு. இதில் ஒவ்வொரு மாவட்டம், ரீஜன் வாரியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ திருச்சி ரீஜன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். திருச்சி ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா 977 டிமாண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் அமௌண்ட் டிமாண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 155 கோடி ரூபா அமௌண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க 977 அப்ளிகேஷனுக்கு. அதில் எத்தனை பேர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 628 பேர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 101 கோடி ரூபாய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டாங்க திருச்சி ரீஜனை பொறுத்த வரைக்கும். மதுரை ரீஜனில் பாருங்கள், 2198 பேருக்கு டிமாண்ட் லெட்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 2198 டிமாண்ட் லெட்டரில் மொத்தமாக அமௌண்ட் டிமாண்ட் பண்ணது 53 கோடி ரூபா அமௌண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 617 பேர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 26 கோடி ரூபாய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிபிஓஸ் இஷ்யூடு பார்த்தீங்கன்னா, பிபிஓனா பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். ஸோ இந்த புதுசாக ஹையர் பென்ஷனுக்கான அந்த பிபிஓ பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேருக்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரை ரீஜனில் 2198 அப்ளிகேஷனில் பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும்கான ஸ்டேட்டஸு 2 பேருக்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா 754 டிமாண்ட் லெட்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 27 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 442 அப்ளிகேஷன் மீன்ஸ் 442 பேர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டாங்க. 17 கோடி ரூபாய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே அப்படியே வந்தோம்னா, சேலம் ரீஜனில் 433 டிமாண்ட் லெட்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 164 பேர் அமௌண்ட் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் பிபிஓ ஆர்டர் யாருக்கும் இஷ்யூ பண்ணல. கோயம்புத்தூர் ரீஜன் பாருங்கள், 619 அப்ளிகேஷனு, 17 கோடி ரூபாய், 76 பேர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜன் பொறுத்த வரைக்கும் 15 பேருக்கு டிமாண்ட் லெட்டர் பிபிஓ ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டாங்க. மொத்தமாக பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் கணக்கு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 17 பேருக்கு மட்டும்தான் பிபிஓ லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா எகெயின் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ் சம்மந்தமாக ரிவ்யூ மீட்டிங் நடந்திருக்குது. ஸோ அதில் பகிரப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு பாருங்கள். இதில் சென்னை அண்ட் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா டிமாண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணது 441 பேருக்கு டிமாண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணி பிபிஓ ஆர்டர் இஷ்யூ பண்ணது பார்த்திங்கன்னா 64 பேருக்கு. 64 பேர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டோட்டல் பிபிஓ எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 4 பேருக்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 20ஆம் தேதி ஸ்டேட்டஸு சென்னை ரீஜன் பொறுத்த வரைக்கும் 441 டிமாண்ட் லெட்டர்ஸ் இஷ்யூ பண்ணி அதில் 64 பேர் தான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 4 பேருக்கு மட்டும் தான் பிபிஓ ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக கீழே பாருங்கள், தமிழ்நாடு எக்ஸ்க்ளூடிங் சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5051 பேர் டிமாண்ட் லெட்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவ் பண்ணி 5051 பேருக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் லெட்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 1538 பேர் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. இந்த 1538 பேரில் வெறும் 87 பேருக்கு மட்டும்தான் இந்த ஹையர் பென்ஷனுக்கான பிபிஓ ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் ரிவ்யூ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் உங்களுடைய அப்ளிகேஷனும் அப்ரூவ் ஆயிரும். உங்களுக்கு இன்கேஸ் டிமாண்ட் லெட்டர் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இது உண்மையாகவே ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம போடுற அமௌண்ட் எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் பேக் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல் போட்டிருக்கோம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், அண்டு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஹையர் பென்ஷன் கொடுப்பாங்க, அந்த ஹையர் பென்ஷன் அமௌண்ட் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்களா அந்த தொகையை எத்தனை நாளில் ரிட்டர்ன் எடுக்கலாம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படும் கிளிக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா அந்த ஹையர் பென்ஷனுக்கு அமௌண்ட் கட்டிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.